அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் இப்போது ஒரு வசனத்தை பார்க்க இருக்கிறோம். யோவான் 3:5-6 வசனங்களை பார்க்க இருக்கிறோம். இயேசு பிரதித்திரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாக இருக்கும். ஒரு அழகான வசனத்தை தேவன் காணும்படி கிருபை செய்திருக்கிறார். நாம இப்போ பார்க்க இருக்கிறோம். தேவன் சொல்லுகிறார், மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாக இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாக இருக்கும். ஆவியினால் பிறப்பது ஆவியாக இருக்கும் என்று, மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாக இருக்கும் என்று. இந்த இடத்துல நம்ம தேவனுடைய கிருபையும் தேவனுடைய வழி நடத்துதலையும் நாம் அநேக இடத்துல நம்ம காண முடியும். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று பார்க்கிறோம். ஆனால் இங்கே சரீரத்தில் பிறந்திருக்கிற ஒவ்வொருவரும் சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு, நான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பேன் என்று. ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் ஒருவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று. ஆனால் நாம் இதை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். வேத வசனம் கடமைக்காக வாசிப்பதற்கு கொடுக்கப்படலை. வேத வசனம் கையில் வைத்துக்கொண்டு அங்கே இங்கும் போய் உலகத்தாருக்கு நான் ஒரு சுவிசேஷம் சொல்லுகிறேன் என்று சொல்வதற்கு மாத்திரம் அல்ல. இதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் அநேகம் நடந்து கொண்டிருக்கிறது, நடக்க போகிறது. அதைத்தான் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல மத்தேயு 4:2 நாம் பார்க்க இருக்கிறோம். அதுல இயேசு கிறிஸ்து ஞான ஸ்நானம் எடுக்கிறார். இயேசு கிறிஸ்து ஞான ஸ்நானம் எடுத்தது பிறகு அவர் என்ன செய்கிறார்? ஆவியானவரால் அவர் என்ன செய்கிறார்? ஒரு வனாந்திரமான ஒரு இடத்துக்கு கொண்டு போகப்படுகிறார். ஜலத்தினால் அவர் ஞானஸ்நானம் பெற்றதும் அவரை பரிசுத்த ஆவியானவர் நிரப்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்பட்ட பிறகு அவர் என்ன செய்கிறார்? என்ன செய்கிறாரு? பாலைவனத்துக்கு, ஒன்றுமே கிடைக்காத ஒரு இடத்துக்கு அவர் அழைத்து செல்லப்படுகிறார். அங்கே அவர் சோதிக்கப்படுகிறார். அந்த இடத்தில் நாம் பார்க்க இருக்கிறோம், சத்ருவானவன் அங்கே வருகிறார். சத்ருவானவன் வந்து அங்கே அவரை சோதிப்பதற்காக அநேக காரியங்களை கொண்டு வந்து அவர் முன்பாக நிறுத்துகிறான். ஒருவன் உபவாசத்தில் இருக்குமே ஆனால் அவருக்கு பசி வரும், தண்ணி தாகம் எடுக்கும், அநேக சோர்வு வரும். அவர் அநேக காரியங்களை குறித்து அவர் சிந்தித்து கொண்டு இருப்பார். உபவாசமாகத்தான் இருக்கும், ஆனால் சிந்தனைகள் எப்படிப்பட்டதாக இருக்கும்? அநேக காரியங்களை குறித்ததாக இருக்கும். சில நேரம் நாம் என்ன செய்து விடுவோம்? நம்முடைய காரியங்களை குறித்து நாம் பின்வாங்கி போவதுண்டு. சில நேரம் நம்முடைய உபவாசங்கள் நம்ம பிடிவாதமாக இருந்து கொண்டு இருப்போம், ஆனால் எண்ணங்கள் சிந்தனைகளும் அதே இடத்துல தான், அந்த காரியங்களை குறித்து தான் இருந்து கொண்டு இருக்கும். அதனால் நம்ம ஜெயிப்பது அநேக காரியங்களாக இருக்காது. ஜெயிப்பதற்கு இயேசு கிறிஸ்துவை போல இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே அவர் என்ன செய்கிறார்? ஞானஸ்நானம் எடுத்ததும் ஆவியானவர் அவரை அங்கே அழைத்து செல்லுகிறார். ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை வழிநடத்தி கொண்டு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தில் அவர் வழிநடத்தப்படல, ஆவியானவர் தான் அங்கே இயேசு கிறிஸ்துவை வழிநடத்தி கொண்டு. யாரணம் ஆவியானவர் அவரை நிரப்பி விட்டார். அந்த ஆவியானவர் ஊந்துதலினாலே, ஆவியானவர் ஏவுதலினாலே அவர் என்ன செய்கிறார்? பாலைவனத்துக்கு கடந்து சென்று 40 நாள் இரவும் பகலும் அவர் உபவாசித்துக் கொண்டு இருக்கிறார். அங்கு உபவாசித்துக் கொண்டு இருக்கும் வேளையிலே அவருக்கு என்ன செய்து, இரவு நம்ம ஒரு நாள் சாப்பிடல, 1 மணி நேரம் உபவாசம் நாள் நமக்குள்ள என்ன செய்வோம்? ஒரு பசி வந்துடும், ஒரு தாகம் வந்துடும். அப்ப என்ன, நம்மளுடைய நினைவுகள் எல்லாம் அந்த தண்ணி தாகத்தோடு இருக்கும். நம்ம ஒரு ஆகாரம் சாப்பிட வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் வந்து கொண்டு இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து 40 நாள் இரவும் பகலும் எதுவுமே புசிக்கல, எதுவுமே குடிக்கல. அவர் என்ன செய்தார்? ஜெபித்து கொண்டே இருக்கிறார் என்று நம் வேத வசனத்தில் பார்க்கிறோம். இந்த 40 நாள் இரவு பகலும் முடிந்ததும் சத்ருவானவன் அவரிடத்தில் வந்து நின்று கொண்டே இருக்கிறான். இயேசுவே, நீர் இந்த கல்லுகளை அப்பமாகி புசியும். காரணம், உமக்கு அதிகமான ஒரு பசி இருக்கும், உமக்கு இப்போ அநேக பசி தாகமாக இருக்கும். அதனால் இந்த கல்லை நீர் என்ன செய்யும்? எடுத்து புசி, அப்பமாக்கி நீர் புசியும் என்று சொல்லுகிறான். அதன் பிறகு உப்பரிக்கையில கொண்டு போய் அவர் என்ன செய்கிறான்? இயேசு கிறிஸ்து மேல ஒரு உப்பரிக்கை, பெரியதொரு உயரமான ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்தி கொண்டு, நீர் இதிலிருந்து குதியும், உம்முடைய தூதர்கள் வந்து உம்மை தாங்கிக் கொள்வார்கள், ஏந்தி கொள்வார்கள். இது 2வது ஒரு சோதனை. அந்த இடத்துல அவர் என்ன செய்கிறார்? அவனுக்கு, சத்துருவுக்கு இடம் கொடுக்கல. 3வதாக அவன் சொல்லுகிறான், நீர் என்னை பணிந்து கொண்டால், நீர் என்னை வணங்கினால், நீர் என்னை உம்முடைய தெய்வம் என்று நீர் என்னை வணங்கி விட்டால் நான் உமக்கு என்ன செய்வேன்? இந்த உலகத்தில் உள்ள எல்லா மகிமை உமக்கு தருவேன்.
ஆனால் இந்த நாட்களிலே நாமளே அநேக காரியங்களிலே அநேக நேரங்களிலே எத்தனையோ விதமான போராட்டங்கள் வருவதுண்டு. உபவாசத்தோடு நாம கோவிலுக்கு கடந்து செல்வோம். உபவாசத்தோடு ஒரு தனியான ஒரு இடத்தை தேடி போவதுண்டு. ஆனால் அந்த இடத்துல அவன் சத்துருவானவன் அநேக விதமான சிக்ஷைகளை நமக்கு கொண்டு வந்து கொண்டிருப்பான். இதில் அநேகர் என்ன செய்து விடுகிறோம்? விழுந்து விடுகிறோம். காரணம், இந்த உலகத்துக்கு தேவையானது என்னது? பணம். இந்த பணம் நமக்கு தேவை இருக்கிறது. என்னுடைய பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும், என் பிள்ளைகளுக்கு என்ன செய்யும்? திருமண காரியங்களுக்காக நான் நிறைய பணம் தேவை இருக்கிறது. ஆனால் நான் உபவாசித்துக் கொண்டு இருக்கிறேன். ஒரு காரியங்களை குறித்து நாம் உபவாசித்து ஜெபித்துக் கொண்டிருப்போம். ஆனால் சத்துருவானவன் அந்த தேவைகளை கொண்டு வந்து நம்ம முன்பாக வைத்துக் கொண்டிருப்பான். ஐயா, நீங்க இது வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் இப்ப வீட்டுக்கு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் தர்றேன். ஆனால் தேவன், நான் உபவாசிக்க நேரத்தை சமயத்தை நான் நிர்ணயம் செய்து விட்டேன். ஆனால் இங்கே எனக்கு ஒருவர் வந்து பணத்தை கொண்டு கொடுக்கிறார், உடையை கொண்டு கொடுக்கிறார், ஆகாரத்தை கொண்டு கொடுக்கிறார். ஆனால் என்னுடைய ஜெபம் இன்னும் முடியல. என்னுடைய ஜெபம் இன்னும் முடியவே இல்லை. அதுக்குள்ளாகவே எனக்கு என்னது? நிறைய தேவைகள் வந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் நான் யோசிக்க வேண்டும், நான் சிந்திக்க வேண்டும். நான் எதற்காக நான் முழங்கால் படியிட இருக்கிறேனோ அது இன்னும் முடிவடையல. நான் எதற்காக ஜெபிக்க வேண்டும் நான் காத்திருந்தேனோ 2 நாட்களுக்கு முன்பாக, 3 நாட்களுக்கு முன்பாக நான் எதை யோசித்து நிர்ணயம் செய்து கொண்டிருந்தேனோ அந்த உபவாச ஜெபம் இன்னும் எனக்கு முடியல. அதற்குள்ளாகவே எனக்கு சாயா வருது, எனக்கு ஜூஸ் வருது, எனக்கு ஆகாரம் வருது, நல்ல உடை வருது, நல்ல பண தேவைகள் வந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் என்னுடைய உபவாசம் என்ன செய்யக்கூடாது? முடிந்திடக்கூடாது. அவைகளை நான் என்ன செய்ய வேண்டும்? ஒரு மூட்டையிலே கட்டி ஒரு ஓரமாக வைத்து விட வேண்டும். காரணம், நான் என் தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக நான் முறையிட வேண்டும். தேவனுக்கு முன்பாக நான் என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய உபவாசத்தை நான் கூறி நான் நிர்ணயம் செய்திருக்கிறேன். அதனால நான் உபவாசித்து ஜெபித்து முடித்த பிற்பாடு தேவனுக்கு சித்தமானால் அது எனக்கு கிடைக்கட்டும். தேவனுக்கு சித்தமானால் நான் அவைகளை எடுத்துக்கொள்வேன். தேவனுக்கு சித்தமானால் அவைகளை நான் என் வீட்டுக்கு கடந்து செல்லும்படியாக தேவன் கிருபை செய்வார். முதலாவது என்னுடைய நினைவு சிந்தனைகள் எல்லாம் தேவனுக்கு முன்பாகத்தான் இருக்க வேண்டும். அவருடைய வசனங்களுக்கு நேராக இருக்க வேண்டும். அந்த வசனத்திலே நிறைய தேவைகள் இருக்கிறது. அந்த வசனத்திலே அவர் என்னை போஷித்து வழிநடத்துவதற்காக அநேக உபாயங்கள் வைத்திருக்கிறார், அநேக வார்த்தைகள் வைத்திருக்கிறார். அவைகளை நான் பின்பற்றி நடக்குமே ஆனால் என்னுடைய காரியங்கள் எல்லாம் என்ன செய்யும்? சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்று நான் உபவாசிக்கிறேன். என்னுடைய பிள்ளைகளுக்காகவோ, என் கணவனுக்காகவோ, என் மனைவிக்காகவோ, என் தாயாருக்காகவோ, என் பாட்டி தாத்தாவுக்காகவோ, யாரோ என் குடும்பத்தில் இருக்கிற ஒருவருக்காக, என் கிராமங்களுக்காக நான் ஜெபிக்கலாம், என் தேசத்துக்காக நான் ஜெபிக்கலாம், என் மாநிலங்களுக்காக நான் ஜெபிக்கலாம். எத்தனை வியாதிஸ்தர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ தரித்திரப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். நான் அவர்களுக்காக உபவாசித்து ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். எத்தனை பேர் மனம் மாற வேண்டும் என்று நான் ஜெபித்துக் கொண்டு இருக்கலாம். ஐயா, வாருங்கள், இந்த உபவாச நாள் நாம் கூறிய பின்பாடு அநேக இடங்களிலே தடைகள் வந்து கொண்டே இருக்கும். அநேக காரியங்கள் தடை வந்து கொண்டே இருக்கும். உபவாசித்து ஜெபிக்க முடியாதபடி சத்துருவானவன் நம்முடைய அந்த உபவாச ஜெபத்தை தடை செய்வதற்காக அநேகரை நமக்கு முன்பாக அவன் அனுப்பி கொண்டே இருப்பான். ஆனால் நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? நான் நிர்ணயம் செய்து விட்டேன், நான் என்ன செய்ய வேண்டும்? ஒருவருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று, அந்த நோயாளிக்காக ஜெபிக்க வேண்டும், அந்த தரித்திரப்பட்டவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று, அநேக ஆத்துமாக்கள் சந்திக்கப்பட வேண்டும் என்று இதிலே தடைகள் வந்து கொண்டே இருக்கும். நாம் இதை பற்றி எதுவுமே நாம் சிந்திக்க கூடாது, கவலைப்பட்டு கொண்டு இருக்கக்கூடாது. நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எதை பற்றியும் அந்த காரியங்களை குறித்து நான் 1 மணி நேரமாவது 2 மணி நேரமாவது அந்த காரியங்களுக்காக நான் ஜெபிப்பேன். அதன் பின்பாடு நாம் எங்கு வேண்டுமானால், தேவன் சித்தமானால் நான் கடந்து வருவேன். தேவனுக்கு விருப்பமானால் நான் உங்களோடு வருவேன். தேவனுக்கு விருப்பமானால் நீங்கள் தருகிறதை நான் ஏற்றுக்கொள்வேன். முதலாவது நான் ஜெபிக்க வேண்டும். நான் ஒரு காரியத்தை நான் ஏற்கனவே என்ன செய்து விட்டேன்? நிர்ணயம் செய்து விட்டேன். அதற்காக தேவன் எனக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அவர் எனக்காக காத்து கொண்டிருக்கிறார். என் மகன், என் மகள் அந்த தரித்திரப்பட்டவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று, அந்த நோயாளிக்காக ஜெபிக்க வேண்டும் என்று, அநேக ஆத்துமாக்கள் சந்திக்கப்பட வேண்டும் என்று என்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருந்தார்கள். நான் அவர்களுக்காக நேரத்தை என்ன செய்திருக்கிறேன்? ஒதுக்கி இருக்கிறேன். அதற்காக என் பிள்ளை இப்போது வருவான், இப்போது என் பிள்ளை வருவாள் என்று தேவன் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் எப்படி இருக்க வேண்டும்? ஆவியினாலே நம்ம என்ன செய்யணும்? பிறக்கிறவர்களாக இருக்கணும். அப்போதுதான் இந்த சரீரத்துக்கு தேவையானவைகள் நம்மளை என்ன செய்யாது? மேற்கொள்ளாது. இயேசு கிறிஸ்து சரீரத்தில் இருந்தார், ஆனால் ஆவியினால் அவர் வழிநடத்தப்பட்டு கொண்டிருந்தார். ஆகாரம் எல்லா மனுஷனுக்கும் தேவைதான், தண்ணி தாகம் தேவைதான். தண்ணி தாகம் இடத்தில் யாராலுமே தாங்கிக் கொள்ள முடியாது. ஆனால் தேவன் சொல்லுகிறான், உன் தேவனை நீ பரீட்சை பாராதிருப்பாயாக. என் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தும் போது 40 வருடங்கள் அவர்களுக்கு போஷித்தார்.
ஒரு குறைவில்லாதபடி 40 வருடங்கள் தண்ணீர் ஆகாரத்தை கொடுத்தார், உடை கொடுத்தார், எந்த விதமான குறைவுகள் இல்லை. அவர் எனக்கு இப்ப தருவதற்கு சர்வ வல்லவரார் இருக்கிறார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் எனக்கு இப்போது தருவார் என்ற நம்பிக்கை மட்டும் நமக்குள்ள எப்போது இருக்கணும். நம்ம இப்போ ஆவியினாலே பிறந்திருக்கிறோம். ஜலத்தினாலும் ஆவியினால் நம்ம இப்ப பிறந்திருக்கிறோம். இப்ப நம்ம சரீரத்தினால் பிறந்தவர்கள் அல்ல. அதனால இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளை என்ன செய்யும்? சோதித்துக் கொண்டே இருக்கும். அதற்கு நம்ம என்ன செய்யும்? துளி அளவும் இயேசு கிறிஸ்து எப்படி இடம் கொடுக்கலையோ அதே போல நாமளும் என்ன செய்யணும்? இடமே கொடுக்க கூடாது அந்த சத்துருவுக்கு. சத்துரு ஜெயிச்சிடக்கூடாது. சத்துரு இன்னும் அநேக நாட்கள் அநேகரை வஞ்சித்து கொண்டு இருக்கிறான். அநேக காரியங்கள் அவர்களுக்கு எது தேவையோ அதையே தான் கொண்டு வருவான். சிலருக்கு எண்ணங்கள் எப்போது இருக்கும்? ஒரு பணம் தேவையில் இருந்து கொண்டு இருக்கும். சிலருக்கு சாராயம் குடிப்பதில் எண்ணங்கள் இருந்து கொண்டு இருக்கும். சிலர் எப்போது வேலை செய்து கொண்டே இருக்க வேண்டும். சிலருக்கு பணம் சம்பாதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இப்படியாக அநேகருக்கு ஒவ்வொரு காரியங்கள் இருக்கும். ஆனால் அவர்களும் உபவாச நாளை கூறியிருப்பார்கள், உபவாசத்தை ஜெபித்துக் கொண்டு இருப்பார்கள். ஆனால் அவர்கள் சிந்தனை பூரம் அந்த உலக சிந்தனைகள், உலக காரியங்கள் தான் கிரியை செய்து கொண்டிருக்கும். இந்த ஆவியானவரால் அவர்களை வழிநடத்தவே முடியாது. இந்த ஆவியானவரால் அவர்களுக்கு என்ன செய்ய முடியாது? உபதேசிக்க முடியாது. காரணம், இவர்கள் நினைவுகள், சிந்தனைகள் எல்லாம் அந்த தேவைகள் தான் இவர்களை ஆட்கொள்கிறது. அதனால் தான் அநேகர் என்ன செய்து விடுகிறார்கள்? விழுந்து விடுகிறார்கள். இந்த சரீரத்தில் இருப்பதினால, இந்த ஆவியினாலும் ஜலத்தினால் நாம் பிறந்திருப்போமானால் அந்த காரியங்கள் நம்மை மேற்கொள்ளாது. இயேசு கிறிஸ்து சொன்னது போல, அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ சாத்தானே, எனக்கு தேவை இருக்குதுப்பா, எனக்கு பணம் தேவை இருக்கிறது, எனக்கு காசு பணம் தேவை இருக்கிறது, நல்ல உடல் தேவை இருக்கிறது, உணவு தேவை இருக்கிறது. ஆனால் என் தேவன் எப்படி இருக்கப்பட்டவராக இருக்கிறார்? ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்திய தேவன் ஜீவன் உள்ளவர். அவர் என்னை வழிநடத்துவார், என் பிள்ளைகளை வழிநடத்துவார், என் கணவனை வழிநடத்துவார், என் மனைவியை வழிநடத்துவார், என் தாத்தா பாட்டி வழிநடத்துவார், என் ஊர் கிராமத்தில் இருக்கிறவங்க வழிநடத்துவார், இந்த தேசத்தில் இருக்கிறவங்க வழிநடத்துவாங்க. இந்த எண்ணம் நமக்குள்ள எப்போது இருக்கணும்? நாம சொல்ல வேண்டிய ஒரு காரியங்கள், அப்பாலே போல் சாத்தானே. தேவன் என்ன செய்வார்? அந்த இடத்துல நம்மளை பற்றி அவர் சொல்வார், பெருமையாக நினைத்து கொண்டிருப்பார். ஐயோ, என் பிள்ளை என்னை நம்பி கொண்டு இருக்கிறானே, என் பிள்ளை எப்போதுமே என்னை பார்த்து கொண்டு இருக்கிறானே. அதே போல நமக்கு அநேக போராட்டங்கள், இயேசு கிறிஸ்துக்கு எத்தனை போராட்டங்கள் வந்ததோ அத்தனை போராட்டங்கள் நமக்கும் வந்து கொண்டேதான் இருக்கும். நாம் கலங்காதபடிக்கு இயேசு கிறிஸ்து சொன்னது போல, அப்பாலே போ சாத்தானே. உணவு தேவைதான், உடை தேவைதான், பணம் தேவைதான். பிள்ளைகளுக்கு அநேக காரியங்களுக்காக நமக்கு அநேகருக்கு வீடே இல்லை, அநேகருக்கு இருக்கக்கூட இடம் இல்லை, உடுக்க உடை இல்லை. ஆனால் அவர்கள் என்ன செய்வார்கள்? உபவாசித்து ஜெபித்துக் கொண்டு இருப்பார்கள். இயேசுவே எங்களுக்கு இறங்கும் என்று, இயேசுவே எங்களுக்கு ஒரு வழி வாசலை திறந்தருளும். ஒரு வீடு இல்லை, ஒரு வீருக்கு ஒரு வாசல் இல்லப்பா, ஒரு சரியான வருமானம் இல்லை, குடும்பத்தை நடத்தக்கூடிய போதிய வருமானம் இல்லாமல் நாங்கள் கலங்கி கொண்டு இருக்கிறோம் தகப்பனே, நாங்கள் என்ன செய்வோம் என்று அநேகர் சொல்வதுண்டு. அநேகர் தேவனோடு போராடி கொண்டு இருப்பார்கள். எங்களுக்கு விடுதலை வேண்டும், எங்களுக்கு இந்த நிலைமையில், இந்த காரியங்களிலிருந்து, இந்த தடையிலிருந்து, இந்த வறுமையிலிருந்து, இந்த பசியிலிருந்து, இந்த வியாதியிலிருந்து, இந்த மரணக்கட்டிலிருந்து எங்களுக்கு விடுதலை வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் அழுது புலம்பிக் கொண்டு இருப்பார்கள் தேவனுக்கு முன்பாக. தேவன் சொல்லுகிற, மகனே, நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னுக்கு என்னுடைய சமாதானத்தை, சந்தோஷத்தை தருகிறேன் என்று தேவன் சொல்லிக் கொண்டு இருக்கிறார். ஆனால் நம்முடைய எண்ணங்களை, சிந்தனைகளை சத்துருவான் சிதறடிப்பதற்காக அநேக காரியங்களை கொண்டு வந்து கொண்டிருப்பான். நாம் சொல்ல வேண்டும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னை விட்டு வெளியேறு, என் சிந்தனை விட்டு நீ வெளியேறு. நான் தேவனோடு நான் பேச வேண்டும், நான் தேவனோடு சம்பாஷிக்க வேண்டும். தேவன் தருகிற ஆசீர்வாதமே ஐஸ்வர்யம், தேவன் தருகிற சுகமே எனக்கு சுகம், நீ தருகிற சுகம் எனக்கு தேவையில்லை. வாருங்கள், நீங்கள் இப்போது உபவாசித்தது போதும், நான் உங்களை மருத்துவரிடம் அழைத்து செல்கிறேன். வாருங்கள், நான் அங்கு ஒரு ஜோசியர் இருக்கிறார், அங்கே நான் போகலாம், உங்களுக்கு விடுதலை கிடைத்துவிடும் என்று அநேக உபாய தந்திரங்களை சத்துருவானும் நமக்கு முன்பாக அநேக காரியங்களை கொண்டு வந்து கொண்டிருப்பான். நாம் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை, அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ சாத்தானே. என் தேவன் ஜீவன் உள்ளவராயிருக்கிறார். ஜீவன் உள்ள தேவனை தான் நான் ஆராதித்துக் கொண்டு இருக்கிறேன். சங்கீதம் 51:10 சொல்லப்பட்டு இருக்கிறது, சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும். சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், என் தேவனே, சுத்தமான இருதயத்தை என்னில் நீர் சிருஷ்டியும். காரணம், அந்த சுத்தமான இருதயம் இல்லை அப்படின்னா இந்த சத்துரு நினைச்சுவான், அநேக நம்மளை நினைச்சுவான், கீழே விழ வச்சிருவான். அந்த சுத்தமான இருதயம் எனக்கும் உங்களுக்கும் இல்லை அப்படின்னா பிசாசு வந்து அவனுடைய காரியங்களை செய்து கொண்டே இருப்பான். நமக்குள்ள சுத்தமான இருதயம், நம்ம சகோதர சகோதரிக்குள்ள சண்டை இருக்கலாம், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் இருக்கலாம், பக்கத்து வீடுகளில் பிரச்சனை இருக்கலாம். ஆனால் நம்ம உபவாசித்து ஜெபித்துக் கொண்டு இருப்போம். நமக்குள்ள சுத்தமான ஒரு இருதயம் இல்லைன்னா நம்ம தேவன்
தேவனோட பேசவே முடியாது. சுத்தமான இருதயம் இல்லைன்னா நம்ம உபவாசிச்சு ஜெபிச்சும் அது வீணான காரியமாக இருக்கும். காரணம், அவர்கள் என்னை திட்டிக் கொண்டே இருக்கிறார்களே, அவர்கள் என்னை நிந்தித்துக் கொண்டே இருக்கிறார்களே, ஐயோ என்னை இந்த பார்க்கிற இடங்களில் எல்லாம் இந்த இடத்தை விட்டு நீ ஓடிப்போ என்று என்னை ஏசிக்கொண்டு திட்டிக் கொண்டே இருக்கிறார்களே, என்னை சபிக்கிறார்களே. இந்த எண்ணங்கள் தான் அங்கே பிரதிபலித்துக் கொண்டிருக்கும். நான் தேவனோடு என்ன செய்ய முடியாது, பேசவே முடியாது. நான் தேவனோடு ஐக்கியமாக இருக்க முடியாது. காரணம், சத்துருவானவன் நான் எந்த காரியத்திலே வேதனையோடு இருக்கிறனோ அந்த காரியத்தை கொண்டு வந்து அவன் என் மனதிலே அவன் பேசிக்கொண்டே இருப்பான். நான் மூன்றாவது ஒரு மனிதன் என்னோடு பேசும்போது நான் தேவனோடு பேசவே முடியாது. தேவன் மறித்து வைத்திருக்கிற அந்த சமாதானத்தை, சந்தோஷத்தையும் என்னால் பெற்றுக்கொள்ளவே முடியாது. தேவன் என்ன செய்வார், அதற்காக அவர் ஒதுங்கி நின்று கொண்டிருப்பார். காரணம், சத்துருவான என்னோடு இடைப்பட்டு கொண்டே இருக்கிறான். நான் ஜெபிக்க உட்கார்ந்து இருக்கிறேன், நான் பாடல்கள் படித்துக் கொண்டு இருக்கிறேன், ஆனால் என்னுடைய சிந்தனைகள் எல்லாம் எப்படி இருக்கிறது, அந்த காரியங்களை குறித்தே இருக்கிறது. அப்போ நாம் என்ன சொல்லணும், சுத்தமான இருதயத்தை என் தேவனை நீர் எனக்குள்ளே சிருஷ்டியும். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஒரு சுத்தமான ஒரு இருதயம், அவன் ஜலத்தினால் ஆவினால் பிறந்த உடனே ஆவியானவரால் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அந்த இடத்துல அவர் என்ன சொன்ன ஒரு வார்த்தை என்னது, அப்பாலே போல் சாத்தானே. நாமளும் ஜெபிக்கிற வேளையில நம்முடைய உள்ளத்துல, நம்முடைய சிந்தனையில அநேக காரியங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். அப்ப நம்ம சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தைன்னு, அப்பாலே போ சாத்தானே. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், சுத்தமான இருதயத்தை நீர் என்னிலே சிருஷ்டியும். சுத்தமான இருதயத்தை நீர் என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். ஒரு நிலைவரமான ஒரு ஆவி, என் ஆவியில அநேக காரியங்கள், அதைத்தான் நம்ம சொன்னோம். ஒவ்வொரு காரியங்களை குறித்து நம்ம யோசிச்சு கொண்டே இருப்போம். ஐயோ என்னுடைய சகோதரன் இப்படி திட்டிவிட்டானே, என் சகோதரி திட்டிவிட்டாளே, என் கணவர், ஐயோ என் மனைவி, ஐயோ, இப்படி ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம ஜெபிக்க தான் உட்கார்ந்து இருப்போம். ஆனா அந்த ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கும், அந்த ஒரு நிலைவரமான ஒரு ஆவி நமக்குள்ள இல்லாததுனால பல காரியங்கள், இந்த ஈச்சி ஒரு தின்பட்டத்திலே உட்காரும், ஒரு தண்ணியிலே உட்காரும், ஒரு ஆகாரத்துல உட்காரும், அது கண்ட இடங்களிலே உட்காரும், அது சுத்திக்கிட்டே இருக்கும் அந்த ஈச்சி. அதே போல்தான் நம்ம எண்ணங்கள், சிந்தனைகள் எப்படி சுத்தி கொண்டே இருக்கும். ஒரு இடத்துல நம்ம ஜெபிக்க தான் உட்கார்ந்து இருக்கிறோம், உபவாசத்தோடு நம்ம இருக்கிறோம், உபவாசத்தை காத்து இருக்கிறோம், தேவனுடைய சமூகத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனால் நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எப்படி இந்த எப்படி சுத்தி கொண்டே இருக்குதோ அதே போல நம்ம எண்ணங்கள், சிந்தனைகள் சுத்தி கொண்டே இருக்கும். அதனால நம்ம என்ன செய்ய முடியாது, ஜெயிக்க முடியவே முடியாது. அதனால தான் என்ன செய்யணும், ஆவியினால் நம்ம பிறக்கணும். ஆவியினால் பிறக்கிறவன் எப்படி இருப்பான், ஆவியாகவே இருக்கிறான். ஆவியாக பிறக்கிறவன் ஆவியாகவே தான் இருக்கிறான். அவனுக்குள்ள இந்த சரீர எண்ணங்கள், சிந்தனைகள் அவனை மேற்கொள்ள போவதில்லை. அதனால தான் நம்ம ஒப்பு கொடுக்கணும். தேவனுடைய சமூகத்துல நம்ம முழு மனதோடு நம்ம என்ன செய்யணும், தேவனிடத்துல நம்ம ஒப்பு கொடுக்கும் போது அந்த ஆவியானவர் நம்மளை வழி நடத்துவார். ஆவியானவர் வழி நடத்தும் போது சத்துரு வந்து நம்மளோட கிரியை செய்யவே முடியாது, சத்துரு ஜெயிக்கவே முடியாது. நாம என்ன செய்வோம், இந்த இடத்தை நான் அவனுக்கு கொடுக்க மாட்டேன், இந்த இடம் எனக்கு வேணும், நான் எப்படியாவது என்ன செய்வேன், உபவாசம் இருந்து ஜெபிப்பேன், அந்த கம்பெனியில வேலை எனக்கு தான் வேணும், எங்க அப்பாவோட வேலை எனக்கு தான் வேணும். நம்ம என்ன செய்யறோம், போராடி கொண்டு இருக்கிறோம். அந்த நேரங்கள்ல நம்ம உபவாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஆலயத்துக்கு போறோம். ஆலயத்துல என்னை கொயர்ல வைக்கல, என்ன முதன்மையான இடத்துல என்ன பிரசங்கம் பண்ண விடல, என்ன பாடல்கள் படிக்க விடல, எனக்கு ஜெபிக்க விடல, நான் எப்படியாவது அந்த இடத்தை பிடிக்க வேண்டும் என்று நாம் ஜெபித்துக் கொண்டிருப்போமானால் தேவன் நம்மளோடு இடைப்படவே முடியாது. காரணம், என் எண்ணங்கள், சிந்தனைகளும் இன்னும் ஜலத்தினாலும் ஆவினாலும் நான் இன்னும் பிறக்கல. நான் இன்னும் தேவனுடைய சமூகத்துல என்ன முழுசு நான் ஒப்பு கொடுக்கல. அந்த ஆவியானவர் என்ன வழி நடத்தல. என்னுடைய சரீரம், என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய சிந்தனைகள் தான் என்னை இன்னும் வழி நடத்தி கொண்டிருக்கு. அதனால தான் என் குடும்பத்துக்குள்ள இன்னும் ஒரு மனம் இல்லை. அதனால தான் நான் இருக்கிற சபையில ஒரு மனம் இல்லை. அதனால தான் என் கிராமங்கள்ல ஒரு மனம் இல்லை. இதனால் தான் என்னுடைய மாநிலங்கள்ல, என்னுடைய தேசங்கள்ல சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. காரணம், இன்னும் நான் ஜலத்தினாலும் ஆவினால் நான் பிறக்கல. ஊருக்கும் உலகத்துக்குமாக நான் வேண்டுமானால் நான் முழுக்கு ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம், இந்த வேத வசனத்தை பல முறை நான் படித்திருக்கலாம், 100 முறை நான் படித்திருக்கலாம். ஆனால் எண்ணங்கள், சிந்தனைகள் இன்னும் பரிசுத்தப்படல. இயேசு கிறிஸ்துவை போல என்னுடைய ஆவி என்ன செய்யல, என்னை ஆவியானவர் நடத்தல. என்னுடைய சரீரத்தை தான் அந்த சரீரமே வழி நடத்தி கொண்டு இருக்கிறது. சரீரத்தை, அந்த சரீரத்தின் தேவைகள் தான் வழி நடத்தி கொண்டு இருக்கிறது. அதனால் தான் என்னுடைய ஜெபத்துல நான் ஜெயத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியல. அதனால் தான் என்னுடைய ஜெபத்துல நான் இன்னும் என்ன செய்யல, ஒரு ஆசீர்வாதத்தை நான் பெற்று கொள்ள முடியல. அநேகர் சொல்ல முடியுமா, நான் ஜெபத்துல உட்கார்ந்தேன், உடனே எனக்கு பதில் கிடைத்தது, நான் இந்த சரீர வியாதியிலிருந்து விடுதலை கிடைச்சிட்டு, நான் எதற்காக உட்கார்ந்து ஜெபித்தனோ உடனே எனக்கு பதில் கிடைத்தது என்று அநேகரால் சொல்லவே முடியாது. காரணம், நம்முடைய உலக சிற்றின்பங்கள், இந்த சரீரத்துக்கு உண்டான சொந்த பந்தங்கள் நெருக்குவதனால, அந்த பாடுகளினால, அந்த வியாதியில, அந்த நெருக்கங்களை, அந்த நிந்தைகளை, அந்த அவமானங்களை நாம் நினைத்து கொண்டே இருக்கிறோம். ஜெபத்தை அதை நாம் தள்ளி வைக்க போறது கிடையாது. நம்ம சொல்லணும், அப்பாலே போல் சாத்தானே,
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உன்னை கடிந்து கொள்ளுறேன். நான் இப்போது என் தேவனோடு நான் பேச போறேன். மூன்றாவது ஒரு மனுஷன் நம்ம ஒரு காரியத்தை பேசும்போது, மூன்றாவது ஒரு மனுஷன் இடைப்படும் போது, நான் பேசிக்கொண்டு இருப்பவரிடத்தை நினைச்ச முடியாது, பேசவே முடியாது. அந்த இடத்துல தடை வரும், அந்த இடத்துல நெருக்கங்கள் வரும். அதனால நம்ம நினைச்ச முடியாது, ஒரு காரியங்களை குறித்து நினைச்ச முடியாது, பேசவே முடியாது. நம்ம பேசணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து விட்ட நான் பேசணும்னா, நம்ம இந்த மூணாவது ஒரு மனுஷன்